இந்த சிஇஓ அவனோட ஒய்ஃப் எக்ல செஞ்ச ஃபுட்டை சாப்பிட்றத பார்க்குறான். இவளுக்கு தான் முட்டைனாலே அலர்ஜி ஆச்சு, எப்படி இவ இதை சாப்பிட்றா அப்படின்னு யோசிக்கும் போது சடனாக வெட்டிங் டே ஞாபகத்துக்கு வருது. அவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்காண்டி கஸ்டமைஸ் பண்ணி அளவெடுத்து செஞ்ச மோதிரம் கல்யாணத்தன்னைக்கு அவ கையில போடும்போது பத்த மாட்டேங்குது. உடனே மாப்பிள்ள ஒரு மாதிரி பொண்ணை பார்க்க பொண்ணு உடனே கல்யாணம் பண்ணி போகும்போது வெயிட்டா தான் போகணும்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்றா. மாப்பிள்ளைக்கு அப்பல இருந்தே ஏதோ சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி சைஸா ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கை வாங்கி அவளுக்கு கொடுக்குறான். இவன் ஏற்கனவே அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருப்பான். அப்படிதான் இவளுக்கு ஸ்ட்ராபெரினா அலர்ஜின்னு தெரிஞ்சு ஸ்ட்ராபெரி கேக் வாங்கி கொடுத்துருப்பான். அலர்ஜின்னு தூக்கி போடுவான்னு பார்த்தா இது என்னோட ஃபேவரட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கட்டிடுறா. அப்பதான் தெரியுது இது அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு இல்லைன்ட்டு. உண்மை என்னன்னா இவன் கல்யாணம் பண்ண நினைச்ச பொண்ணும் இப்ப இவன் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணும் ட்வின் சிஸ்டர்ஸா இருந்திருப்பாங்க. அதாவது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்னா இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கும். அதுவும் அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அதிர்ச்சியான அவங்க அம்மா அப்பா அடைச்சா இப்படி பண்ணிட்டாலே இப்ப கல்யாணம் நடக்கலன்னா அங்க இருந்து எப்படி சொத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவளோட ட்வின்னை பாக்குறாங்க. என்னதான் இவங்களோட பர்சனாலிட்டிஸ் வேற வேறையா இருந்தாலும் இவங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலே அவங்க அப்பா அம்மா நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சனா உனக்கு $10 million கிடைக்கும், அதோட நீ கொஞ்ச நாள்லயே அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச லைஃபை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுமே பிளான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்குவா. அப்படி கோல்மால் பண்ணி நடந்ததுதான் இந்த கல்யாணம். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தாங்களா இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட்ல பார்ட் 2 கமெண்ட் பண்ணிடுங்க.